வெல்கம் டு பிரைம் நைன் தமிழ். நீங்கள் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை எதுவுமே தடுக்க முடியாது. ஸ்வேதாவோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை பார்த்தா உங்களுக்கு அது புரியும். யார் ஸ்வேதா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஸ்வேதா. ஸ்வேதா ஒரு சிறப்பு குழந்தை. நம்ம மனசில் இருக்கக்கூடிய வரையறையெல்லாம் உடைச்சி பவர் லிஃப்டிங்கில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் பவர் லிஃப்டிங் அசோசியேஷன் நடத்தின ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு முதல் பரிசு பெற்ற ஸ்வேதாவை தான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் எல்லாத்துக்கும். முதல்ல நான் ஸ்வேதாட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்வேதா, பவர் லிஃப்டிங் அப்படிங்கிற அந்த சாம்பியன்ஷிப்புக்குள்ளே போகிறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹாப்பியாக இருந்துச்சு. சக்ஸஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சுது? ஜெயிக்கணும். சரி, இந்த ட்ரைனிங் நீங்கள் எவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 2 months. சூப்பர். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இப்போ தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மா. உங்கள் ட்ரெயினர்? கோச்சனா. சூப்பர். ஸ்வேதாவோட அம்மா நித்யா, அவங்க தான் ஸ்வேதாவோட வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க, முதல் ஆள் அப்படின்னு சொல்லலாம். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், ஸ்வேதாவை இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்க்கு அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த இடத்துல தோணுச்சு? இல்லை, அவளுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும், அவளுக்குன்னு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. படிப்பு இதெல்லாம் தாண்டி இது அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். ஒரு வெயிட் லாஸாக தான் இங்கே வந்தோம். கோச்சோட இன்ஸ்பிரேஷன், அவங்களோட கைடில் தான் இந்த ஃபீல்டில் உள்ளே போக முடிஞ்சிச்சு. இதை எதிர்பார்த்து பெருசாக பிளான் பண்ணி ஒன்றும் நடக்கலை. அவங்களோட ட்ரைனிங்லேயும் அவங்க இவக்கிட்ட ஏதோ இருக்குது, நம்ம அவளை இந்த லைனில் கொண்டு வரலான்னு அவங்க யோசித்தது தானே தவிர எங்கள்கிட்ட அப்படின்னா அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது தான் ஒரு இல்லை. கூட்டிகிட்டு வரதையும் தாண்டி இப்போது ஒரு சிறப்பு குழந்தையாக இருக்கக்கூடிய ஸ்வேதாவை நீங்கள் டெய்லி இந்த ப்ராக்டிஸுக்கு இன்னும் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூப்பிட்டு வரணும். மற்ற குழந்தைங்கள மாதிரி இன்றைக்கி போவாட்டா பரவாயில்ல அப்படின்னு விட முடியாதுல்ல. அந்த சிரமத்தை எப்படி நீங்கள் இது பண்ணி? அவளுக்குன்னு எதாவது செய்யணும் போது அதை நான் ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கணும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இவளுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம செய்யணும், கரெக்டாக செய்யணும். சும்மா ஏனா தானோன்னு பண்ணுறதுல இது இல்லை. அதை கரெக்டாக கொடுக்கணும்னு நினச்சேன், என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. சரி, ஒரு குறிக்கோள் இல்லாமல் வெயிட் லாஸுக்காக வாரீங்க. உங்கள் ட்ரெயினர் ஸ்வேதாட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. உங்கள் குழந்தை போய் ப்ரைஸ் வாங்கின அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு அது அவ்வளோ சீக்கிரம் அப்படி சாதிச்சுட்டு வருவான்னு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் இது கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா மேமுக்கு தான் கொடுக்கணும். அவங்க அவளை ரொம்ப பொறுமையாக, ரொம்ப தன்மையாக, அவளுக்கு எப்படி சொன்னால் புரியும். ஏன்னா லேஸில் அவளுக்கு அதை எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்க அவள் கூட கீழே இறங்கி அவளுக்கு எல்லாம் பண்ணது தான் இதுவாக இருந்தது. அது வாங்கும்போது என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு இவளுக்கு நமக்கு ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்றது ஒரு மனசுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்றது ரொம்ப. சரி, அந்த நிகழ்ச்சியை நான் இப்போ கூட உங்கள் கண்ணில் பார்க்குறேன். சரி, உங்கள் ஃபேமிலியை நான் பார்க்க முடியல. உங்கள் ஃபேமிலியில் அந்த இது எப்படி இருந்துச்சு? அந்த மூமெண்ட் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, எல்லாரும் கொண்டாடினாங்க. அது எப்படி சொல்கிறது, இவளுக்கு இப்படி ஒரு டேர்னிங் கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஜஸ்ட்டு ஒரு இதுவாக தான் வந்தோம். அவங்க அப்பாவும் சரி, அவன் தம்பியும் சரி, இதை ரொம்பவே செரிஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அது எல்லாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவளை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் எங்களோட அடுத்த இதுவாக இருக்குது. ஸோ நம்ம விட்டுறக்கூடாது அப்படி. இப்போது நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சாதிச்சு காமிச்சிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? நம்ம அவங்களுக்கு கொடுக்குற டைமிங் தான் முக்கியம்.
நம்ம அவங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவங்க கூட இறங்கி நம்ம பார்க்குறது தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம டைமிங் அவங்களோட ஒத்து போடுறதுன்றது சரியாக வராது. அவங்களுக்கு எது வருது அப்படிங்கிறத அதில் கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களும் அதில் இது பண்ணுவாங்க. நம்மளும் கொஞ்சம் நம்மளோட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா எல்லாம். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸுக்கு அதான் சொல்கிறீங்க, அவங்களுக்கான டைமை நீங்கள் கண்டுபிடிச்சி ஒதுக்குங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம தான் கிரகிக்க முடியும், யாரும் சொல்ல முடியாது. ஸோ அவளுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவள் பண்ணணும்னு ஆசைப்படுறா அப்படின்னும்போது அதுக்காக நம்ம மெனக்கெட்டுறதுல தப்பே இல்லைல்ல. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நார்மலாக இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறத விட இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பண்ணோன்னா அவங்களால அதை நிச்சயமாக சாதிக்க முடியும். இந்த மாதிரி சாதனை குழந்தைகள் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுறாங்கன்னு நம்புறீங்களா? ஒரு தாயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ சாதிச்சு வரும்போது அங்கீகாரம் எல்லாம் நல்லா கிடைக்குது, எந்த இதுவும் இல்லை. அதை நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளும் சாதிக்க முடியாத ஒரு சூழலை இருக்கும்ல, எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்? கஷ்டமாக தான் இருக்குது. அது எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை அந்த வாய்ப்பு. எங்களுக்குமே இப்படி ஒரு இருக்குது, இப்படி மேம் இருக்குன்றதே தெரியாது. இங்கே சிஓஜி கேர்ள்ஸ் ஒன்லி அப்படின்றனால தான் நாங்கள் கொண்டு வந்தோம். அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான விஷயந்தான். அது அமைஞ்சு வர்றதுல தான் இருக்குது. ஸ்வேதாவோட அம்மா நித்யா அவங்க 2 பேரும் பேசுனதை கேட்டோம். ஒரு குழந்தையோட வெற்றி அப்படிங்கிறதே குடும்பத்தாரால் பெருசாக கொண்டாடப்படும். அதுலேயும் சிறப்பு குழந்தைன்னா அந்த சமூகமே அதை கொண்டாடணும். அதை தான் அவங்க வலியுறுத்துறாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. ஆனால் வாய்ப்பு கிடைக்காத குழந்தைகளையும் நாம் கொண்டாடணும், அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரணும். இப்போது இந்த ஸ்வேதாவோட வெற்றி, அவங்க அம்மா நித்யாவோட வெற்றி, இவங்க 2 பேர் வெற்றிக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா அவங்க ட்ரெயினர் பிரீதா. வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினராக இந்த ஃபீல்டில், அதுவே ரொம்ப ரேரான ஒரு விஷயம், ஒரு ஃபீமேல் ட்ரெயினர் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் நார்மலான பர்சன்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பீங்க, ஒரு சிறப்பு குழந்தை, ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கு ட்ரைனிங் கொடுத்த அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? சார், ஒரு ஒரு குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணணும்னா நம்மளே குழந்தையாக மாறணும். அந்த ப்ரீகேஜி ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைம் சொல்லும் போது அவங்களும் ஆடிக்கிட்டே சொல்லி தருவாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ மற்றவங்க கிட்டலாம் இருக்க மாதிரி என்னால் இவகிட்ட ரகடா கோமா செஞ்சால் தான் ஆச்சு, இல்லைனா வெளியே போகக்கூடாது அப்படிலாம் பேசவே முடியல. அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் அப்படி ரொம்ப கோவமாகவே இருந்தேன். நான் கோவப்பட்டு சொல்லிவிட்டு திருப்பி ராடுகிட்ட கொண்டு போய் உட்கார வச்சா பண்ண மாட்டான். ஆனால் யூஸ்வலாக நம்மளாம் என்ன பண்ணுவோம், கோவப்பட்டுட்டாங்க அவங்க நமக்கு செஞ்சே காமிக்கணும்னு யோசிப்பாங்கள்ல. ஆனால் அவள் அப்படிலாம் பண்ணல. நான் கோவப்பட்டு இங்கே போய் உட்காரு, யார்கிட்ட பேசாத அப்படி சொன்னால் அன்றைக்கி பண்ணவே மாட்டா. அதுக்கப்புறமா நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஏன் இப்படி இருக்கா, இது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அப்போது அவங்களாவே நம்ம மாறணும். அது அவளோட கேரக்டர் வைஸில் நான் என்ன இப்போ சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ நான் அவள் கூட இறங்கி போகணும். அவளுக்கு நான் ஷூ போடணும், அவள் என்னெல்லாம் செய்கிறாளோ அதே மாதிரி செய்யணும், அவள் உட்கார்ற மாதிரி உட்காரணும், அவளுக்கு எப்படி வந்தால் இந்த டெக்னிக்காலுக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கான ஒர்க் நான் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பித்தேன். அதனால் என்ன பண்ணேன், என்னோட ப்ராக்டிஸ் டைமிங்கை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அவளுக்கும் சொல்லிக் கொடுத்து அதே டைமில் நானும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக என்னோடய ப்ராக்டிஸ் டைமிங்கை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவளுக்காக மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எந்த ஒரு விஷயமா அதே மாதிரி சிரிக்கணும் அப்படின்னா கூட அவளுக்கு எப்படி சிரிச்சா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கும். அதே மாதிரி அவளுக்கு எப்படின்னா கை ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக ராடு பிடிக்கிற அளவு கூட அவளுக்கு கை இருக்காது. அப்போது அந்த ராடோட வித்து டயான் இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த டயாவில் பிடிக்கணும். அப்போ நான் திருப்பியும் அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், மாஸ்டர் அவளுக்கு கை குட்டியாக இருக்குது, இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் கை குட்டியாக இருக்குது, ராடு தூக்கினா ராடு வழுக்கிட்டு போகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒலிம்பிக் ராடோட அளவு இதுதான், இதை உங்களுக்கு சின்னது பண்ணி தரது, பெருசு பண்ணி தரது. அதே மாதிரி ஸ்வேதாவோட அப்பா சொன்னாரா, நம்ம ராடே செஞ்சு கொடுத்துடலாம் அவள் கை பத்தல அளவுக்கு. தட்ஸ் நாட் பாசிபிள் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயம் நம்மளால் செய்ய முடியாது. அந்த ராடு என்ன அளவோ அதுதான் மேம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், யூஸ்வலாக நாங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படின்னா பவுடர் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பவுடர் தொட்டி இப்படி அடிச்சுட்டு இப்படிலாம் ஆரம்பிப்பாங்க. அப்போது அவள் கை ரொம்ப ரஃப்பாக இருக்குது, குட்டியாக இருக்குது, ப்ளஸ் கை ரஃப்பாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அவளுக்கு, அப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் கை இப்படி தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கா, பிசு பிசுன்னு எப்போ ஆகுது கை, அப்போதுக்கு அந்த இடத்துல சக்கரை தேடுறது, இதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போது நம்மளோட வேர்வை இருக்குல்ல, நம்மளோட வேர்வை தொட்டும் எடுத்தோம் அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும். அவளுக்கு நீங்கள் காம்படிஷன் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் லோடு பிடிக்கும் போது என்ன பண்ணுவாள், நின்ன உடனே வேர்வை எடுப்பாள். அவள் ஃபேஸில் அவளே வேர்வை எடுப்பாள். எடுத்து அதை 2த்தையும் கையில் தேய்ச்சிட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சா ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் லைட்டாக தொடச்சிட்டு பிடிப்பா. அதே மாதிரி நிற்க வைக்கும் போது காம்படிஷன்ஸ் பண்ணும் போதே எப்படின்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். கால் இப்படி வச்சு பண்ணுறது, ஒய்டராக வச்சு பண்ணுறது, சுமோ ஸ்குவாட்ஸ், அவளுக்கு எது வருது,
க்ளோசர் gripல வைக்கிறது வருதா, வைடர் gripல வைக்கிறது வருதா, எது வருது? அதே மாதிரி தொடையில வச்சு இழுக்கலாமா? நான் யூசுவலாக தொடையில வச்சு இழுக்கிறதுக்கு பவுடர் போட்டுருவோம். தொடையில வச்சு இழுக்கலாமா? திருப்பி அசோசியேஷனுக்கு மெசேஜ் அனுப்புறது. அவங்க அந்த செக்ரட்டரிக்கு, அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்கும் மாஸ்டருக்குலாம் மெசேஜ் அனுப்பி, மாஸ்டர் இந்த மாதிரி தொடையில வச்சு இழுக்கலாமா? விடுவீங்களா? பண்ண விடுவீங்களான்னா, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவளை ஃபஸ்ட்டு லோடு இழுக்க வச்சு நீங்கள் பழகுங்க. அப்போ தான் அவளுக்கு செய்யணுங்கிற கான்ஃபிடென்ட் வரும்னு சொல்லிட்டு அவங்க சைடில் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பவுடர்லாம் போட்டுட்டு தொடலை வச்சு இழு ஸ்வேதா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோன்னே தொடலை வச்சு அப்படியே இழுக்க ஆரம்பித்தா. அதே மாதிரி ஸ்குவாட் போடுறதுங்கிறது சும்மா நார்மலாக நம்ம வந்து தோப்புக்காரனை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விநாயகரே வந்து சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சும்மா இப்படி மட்டும் தோப்புக்காரனை போட்டு நம்ம பாட்டு விட்டுறோம்ல. தோப்புக்காரணங்கிறது ஃபுல்லாக போட்டு எழுந்துக்கணும், காஃப் மசில்ஸ் ஒர்க் ஆகணும், அப்போ தான் ஹார்ட்டுக்கு பம்ப் ஆகும். இதுக்கு தான் இதை தான் அவங்க அங்கே ஃபார்மேட்டாகவே வச்சுருக்காங்க. இவ்வளோ உட்காந்தா போதும், அந்த அந்த மைண்ட் செட்டாக அவளுக்கு நான் கொண்டே போகலை. போதும் உட்காரு, எவ்வளோ உட்காரையோ உட்காரு, லோடு கொடுத்த பிறகு அவ்வளோ உட்காரணும். உட்காருனா நான் இப்போ என்ன சொல்கிறேனோ, இப்போ இங்கே ஜிம்மில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க மேம் உங்களை மாதிரியே பண்ணுறா, உங்களை மாதிரியே அதாவது சந்திரமுகியாவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றது இல்லாமல் இப்போ ராடு கிட்ட போன உடனே நான் யூஸ்வலாக ராடு கிட்ட போனேன்னா இப்படி செஸ்ட் அப் பண்ணுறதுக்காக ராடு கிட்ட போனால் செஸ்ட் அப் பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி பெஞ்சில் போய் உட்காந்து செஸ்ட் அப் பண்ணிவிட்டு ராடு பிடிக்க போகிறா. எது ஒன்று செஞ்சாலும் அதே மாதிரி நான் ரோல் பண்ணிவிட்டு ஸ்குவாட் ராடு இருக்கும்ல, ராடை போயிட்டு நான் கிஸ் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ராடை இப்படி சும்மா தொட்டு கும்பிட்டுட்டு வந்து ராடை 2 கையில் பிடிச்சி ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஷோல்டரை செட் பண்ணி தூக்கிட்டு வருவேன். அவள் அன்றைக்கி நான் காம்படிஷனில் பார்க்க அவளுக்கு பின்னாடி நான் தான் நிற்கிறேன். அவள் அதே மாதிரி அதை கரெக்டாக போகிறா, அது முத்தம் கொடுக்குறா, திருப்பி வரா, ரோல் பண்ணுறா, வச்சுட்டு கரெக்டாக அதை அந்த சிட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக சொல்லிக் கொடுக்குறவங்க கூட அவ்வளோ உட்கார மாட்டாங்க. அப்போது அவள் கூடவே இருந்து அவளுக்கு எப்படிலாம் சொன்னால் புரியும் பிடிக்கும்ன்றதை ஃபுல்லாக இன்டிமேட் பண்ணி அவளுக்கு சொல்லிக் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வர என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா சொல்கிறத விட நீங்கள் இருங்க மேம் சொல்லுவாங்க இருங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவள். இது எல்லாமே ஸ்வேதாவோட நீங்கள் அடாப்ட் ஆன பிறகு இந்த அடாப்ஷன் எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா சாதாரணமாக நீங்கள் வந்து அடாப்ட் ஆயிட முடியாது, அவங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் போய் உட்காரணும். அதை எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? அதான் சார், ஆக்சுவலாக ஜிம்மில் வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டே இருந்தோம். அந்த ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது என்னென்னா 21 days சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணோம். அந்த 21 days ரெகுலராக யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட்டு மெடல்லாம் கொடுத்து நாங்கள் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் எல்லாரும் பேர்லாம் கொடுக்காது, ஆக்சுவலாக பேர் கொடுத்தாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்றதுல அது ஒரு 10 பேர் அந்த மாதிரி வந்து அதில் ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தாங்க. அதில் வந்து இவளும் ஒருத்தர். இவங்களோட இன்புட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாங்க. அந்த ஒரு நாள் லீவ் போடாமல் வெயிட் லாஸும் பண்ணாங்க. அதுதான் சேலஞ்ச் ஆக்சுவலாக. டெய்லி வரது பெருசு இல்லை, வந்தாலும் அதில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அந்த அந்த ஒரு பிடிமானம் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தால் அதை விடவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பிடிமானம் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவளை நாங்கள் சின்ன சின்னதாக அவளுக்கு ஒரு மெடல் கொடுத்தோம், ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்தோம் அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. அந்த மெடல் வந்து சின்னது தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாரிஸில் போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன், அந்த மெடலோட விலை கம்மி தான் அப்படின்றது என்னோட மைண்ட் செட். நம்மெல்லாம் யோசிப்போம் அப்படி தான். ஆனால் அவள் அப்படி யோசிக்கல. அந்த ஒரு மெடலை வச்சுக்கிட்டு அவள் அன்றைக்கி ஜிம்மு ஃபுல்லாக சுற்றினா, ஜிம்மு ஃபுல்லாக விளையாடினா. அதை பார்த்து நான் அப்படியே அட்மையர் ஆகிட்டே இருந்தேன். அவளுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் அவளுக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதுன்னா அப்போ இதோட ஒரு பெரிய விஷயம் கொடுத்தா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சு அவள் அதான் சொன்னாங்களா, இது ஒரு கிரவுண்ட் ஒர்க் மாதிரி. இவள் என்னெல்லாம் பண்ணுவா, இவளுக்கு எதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுமையாக தூரத்தில் இருந்தே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன், கிட்டேயே போகாமல் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சரி இதை செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒரு ஈவெண்ட்டு போகிறோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கே ஒரு பதட்டம் வரும். கிரவுண்டில் போய் நின்ன உடனே ஸ்வேதாக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் கூட போய் பார்த்துருப்பீங்க. அவள் ரொம்ப கேஷுவலாக இருந்தா, ரொம்ப ஜாலியாக இருந்தா. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் ப்ரீ காம்படிஷன் ஒன்று பண்ணுவோம். இங்கே நம்ம ஜிம்மில் லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவள் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள், எல்லாருக்கிட்டையும் போய் விளையாட எல்லாருக்கிட்டையும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாள். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு நாள் காம்படிஷன் ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் உனக்கு காம்படிஷனில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு வர சொல்கிறோம். 7 மணிக்கு ஜிம்மு ஃபுல்லாக லேடிஸ் இருக்க வச்சுட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்க. மொத்த பேரும் இங்கே இருக்காங்க. அங்கே போய் நிற்கணும். அதாவது இப்படி நிற்கிறா இப்படி நடக்கிறான்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அவங்க அந்த ஸ்டேஜில் போய் நிற்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அந்த மாதிரி கேட்கணும். ரேக்னா ரேக் பண்ணி தூக்கிட்டு வரணும். ஸ்குவாட்னா ஸ்குவாட் பண்ணணும். இது என்ன ப்ரொசீஜரோ அங்கே எப்படி நடக்குமோ, ஒரு ரிஹர்சல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எப்படி நடக்குமோ அதை அப்படியே இங்கே செய்ய வச்சோம். அந்த பிரகாரமே பண்ண உடனே அவளுக்கு ஒரு வாட்டியும் அந்த ஒரு கால் முடிச்சுட்டு எழுந்து 3 கால் பண்ணுவோம், 3 வாட்டி பண்ணுவோம். அதையே ஒரு கால் முடிச்சுட்டு எழுந்து நின்ன உடனே இங்கே இருக்கவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க. அவளுக்கு அதுவே பயங்கரமாகிடுச்சு. ஸ்வேதா நாளைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, இதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா. நான் காம்படிஷன், நான் ரெஃப்ரியாக இருக்கேன், நான் காம்படிஷனில் பார்த்துட்டே இருக்கேன். மற்றவங்க பண்ணுறப்ப இவன் என்ன பண்ணுறா, குழந்தை விளையாடக்கூடாது, நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க அப்பாவுக்கு சொல்லித்தரேன், அப்பா இப்படி பிடிச்சிக்கணும், இப்படி உட்காரணும், உட்காரும் போது வயிறு உள்ளே இழுத்துக்கணும், இப்படி உட்காரணும், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா அவள்.
அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக முன்னாடி செய்ய வச்சு பார்த்துக்கிட்டோம் அவளை. எப்படி இருக்கும் அவளோட சந்தோஷத்தை மட்டும் எங்களால் அங்கே பார்க்க முடியல, முன்னாடி செஞ்சு வச்சு பார்க்க முடியல. ஆனால் எப்படி செஞ்சால் அவள் கரெக்டாக செய்வா அப்படிங்கிறத செய்ய வச்சு பார்த்துக்கிட்டோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் ஸ்பெஷல் சைல்டுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்வேதாவோட. ஆக்சுவலாக நான் ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து நாங்கள் கிளாஸஸ், அதாவது குரூப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. நான் வந்து ஜூம்பாவும் படிச்சிருக்கேன். அதில் குரூப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். குரூப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது அங்கே போய் சும்மா டான்ஸ் மட்டும் ஆடிக்கிட்டே இருப்போம். அவங்க எங்களை பார்த்து அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஷேடோ டீச்சர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் போய் பண்ணும்போது அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணுவாங்க. அவ்வளோதான். ரொம்ப யார் கூடயுமே வந்து இவ்வளோ அட்டாச்சாகி அப்படியே கம்ப்ளீட்டாக இறங்கி சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களோட அந்த பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போல இவங்க பழகிறதுக்கு ஸ்வேதா மாதிரி ஆள் இப்போ தான் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த ஒரு நட்பு வந்து அதே மாதிரி எனக்கு பொம்பளை பசங்களாம் ரொம்ப பிடிக்கும். நான் இது ஜிம் வச்சிருக்கிறதுக்கான ரீசனே வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் வச்சு தான். எனக்கு பொம்பளை பசங்க சின்னதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இவ கிடைச்ச உடனே வந்து நமக்கு ஒரு சொல்கிற பொக்கிஷம் மாதிரி, இந்த பொக்கிஷத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தூக்கிட்டேன் நான். ஸோ அடுத்த அச்சீவ்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸ்வேதா வந்து இன்னைக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலும் அடுத்து ஸ்வேதாவை எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிளான் என்ன வச்சு? பேரா ஒலிம்பிக் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அசோசியேஷன்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி இந்த அசோசியேஷனே வந்து பிஐன்னு சொல்லுவாங்க, பவர் லிஃப்டிங் இந்தியா. இப்போ இவங்க இதில் செலக்ட் ஆனாங்க, இந்த மூணு ஈவெண்ட் சொன்னோம் இல்லைங்களா, மூணு செலக்ட் ஆனாங்க. ஸ்டேட் போவாங்க, ஸ்டேட்டில் விளையாடிட்டு அதுலேருந்து நேஷனல்ஸ் அனுப்புவாங்க. நேஷனல்ஸ் வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயுமே வந்து அது மூணுமே பண்ணால் தான் பவர் லிஃப்டிங். ஆனால் பேரா ஒலிம்பிக்கில் எப்படின்னா பெஞ்ச் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க. அந்த பெஞ்ச் ப்ரெஸ் மட்டும் பண்ணாலுமே கூட போதும். அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அவங்களுக்கு பேரா ஒலிம்பிக் தான். இப்போ இது அடுத்த லெவல் போகணும் இல்லைங்களா. அவங்களுக்கு இன்னும் தெரியணும், எனக்கு இன்னும் ரெண்டு மெடல் வாங்கினா போதும், எனக்கு ஒரு கப்பு வாங்கினா போதும், நிற்கக்கூடாது, எனக்கு இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த வாட்டி நீ ட்ரெயினில் போய் தான் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணணும், அடுத்த வாட்டி ஏரோப்ளைனில் போய் தான் நீ காம்படிஷன். இப்போ நமக்கு தெரியும் ஸ்டேட்னா என்ன, நமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ நான் கேரளாவில் போய் என்னோட ஸ்டேட் அட்டென்ட் பண்ணேன் அப்படின்றது அவங்க சொன்னால் புரியாது. அடுத்த வாட்டி போகும்போது நம்ம ட்ரெயினில் போய் காம்படிஷன் பண்ணுவோம். அப்புறமா நான் போனேன் பாரு, ஏஷியான்னு போட்டு என்னோட ஜெர்சியில் இருக்கும். நான் ஏஷியா போட்டிருக்கேன் பார்த்தியா, ஃப்ளாக்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தியா எனக்கு. அது நானே ஏரோப்ளைனில் போனேன் சொன்னால் ஷி யூஸ் டு அடாப்ட் தட். ஓ நம்ம அம்மா அப்போ நம்ம ட்ரெயினில் போவோமா, அப்போ தம்பி வந்துடுவானா, அப்பா வருவாரா, ஆச்சி தாத்தாலாம் வருவாங்களா, இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பா. அவங்களாம் நம்ம அடுத்த வாட்டி கூப்பிட்டு போகலாம் இப்படி சொல்லி தான் வந்து அவளுக்கு மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து கண்டிப்பாக 100% ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ரீதாவாக கண்டிப்பாக இருப்பாள். நெக்ஸ்ட் விஷயம் பேரா ஒலிம்பிக்கில் அவள் கண்டிப்பாக இருப்பேன். ஏன்னா என்னால் என்ன செய்ய முடியலையோ அதை கண்டிப்பாக என் பொண்ணை நான் வச்சு செய்ய வைப்பேன். கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எப்படி இருக்குது? சரி, இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்போர்ட்ஸான டெவலப்மெண்ட்க்கான விஷயம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த கேளம்பாக்கம் கிட்ட அந்த இது ஓப்பன் பண்ணது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு. இப்போ எங்களோட நெக்ஸ்ட் லெவல் இப்போ இப்போ அவங்க நம்மளோட ஸ்டேட் வின் பண்ணிவிட்டு அவங்க நேஷ்னல்ஸ் போகிறாங்க அப்படின்னா நம்மளோட அஃபிலியேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே அசோசியேஷன் மூலயமா மூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக தான் இருக்காங்க இப்போதைக்கு. அப்போ வந்து ஹெல்ப் அப்படிங்கிறது போய் நம்ம திருப்பி தேடி போய் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நம்ம சொன்னால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ நார்மலான பப்ளிக் போய் கேட்க போகிறது கிடையாது, நான் எனக்காக போய் கேட்க போகிறதே கிடையாது, நான் ஸ்வேதாக்காக தான் போய் கேட்க போகிறேன். அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆனால் அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 100% சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் வாழ்த்துறோம், ஸ்வேதா பேராலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ணி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணும். நன்றி.